உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்பர் வீடியோ மறக்காமல் இந்த திசை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரிக், நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேரையோ படத்தையோ சாங்ஸையோ ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விதவிதமான வெப்சைட் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்கள், intitle:index of ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் ஏதாவது படத்தை டவுன்லோட் பண்ணுறதா எம்கேவி அப்படின்னு கொடுத்துங்க, ஸ்லாஷ் கொடுத்துட்டு படத்தோட நேம் கொடுத்துங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதாக்கா அந்த இடத்துல ஏபிகே அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சாஃப்ட்வேரோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி MP3 கொடுத்துட்டு என்ன சாங்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், படமாக இருக்கலாம், சாங்காக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அங்கே கிடைச்சிடும். டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் ஆனதை பண்ணிக்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விதமான வெப்சைட் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. நிறைய பேர் இது வந்து பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், இந்த பிளாக் பண்ண வெப்சைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் விதவிதமான VPNs எல்லாம் பயன்படுத்தி இருப்பீங்க. அப்படி இல்லாமல் நான் சொல்கிற இந்த சிம்பிள் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எதாவது பிளாக் பண்ண ஏதாவது ஒரு வெப்சைட் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏதோ ஒரு சம்திங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நான் myspace.com அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே கீழே ஓப்பனாக இருக்கு பாருங்கள், அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. அந்த பிளாக் பண்ண வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆனது ஆகிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தேன். நீங்கள் என்ன வெப்சைட் பிளாக் பண்ண வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் VPN எல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், டெலிகிராமில் இருந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தாங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இப்படி தெரிஞ்சுக்காத வகையில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதுக்கு அவசியமே கிடையாதுங்க. இங்கே இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள என்ன மெசேஜ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்க முடியும். இதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நீங்கள் பயன்படுத்த தேவையில்ல. நீங்கள் இது பார்க்குறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, எனக்கு டிக் மார்க் கண்டிப்பாக விடாது. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இறுதியாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து மீம் கிரியேட்டர்ஸுக்கு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மீம் ஏதாவது கிரியேட் பண்ணி டக்குன்னு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் வந்து போகலாம். imgflip.com, அதாவது imageflip.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீம் கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த மீம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா மேக் ஏ மீம், மேக் ஏ ஜிஃப், மேக் ஏ சார்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம மீம் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேக் ஏ மீம் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷன் ஆப்ஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த மீம் எப்படி நீங்கள் வந்து என்ன கேப்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஜிஃப் கிரியேட் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஜிஃப் மேக்கர்ன்ற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஓவரால் ட்ரிக்ஸை நான் இன்றைக்கி இவ்வளோ தான். ஸோ இதுதான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணி நினச்சிறேன். இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எதுக்கு சொன்ன மாதிரி டெக்னாலஜி சம்பந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நம்ம சந்திக்கிறேன். அது விடைபெறுவது. நன்றி.